ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கேரளாவில் இருக்கோம், த்ரிஷூரில் இருக்கோம். ஸோ பேபி வச்சு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன பொருளாக வந்து எசென்ஷியலாக யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன். 11 ஹார்ஸ் ஜெர்னி. ஸோ அதனால் வந்து நான் சில பொருளாக ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என்னென்னலாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எடுத்துகிட்டு போகலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பேக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. பாப்பா பார்க்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், மஸ்ட் பை. இது வந்து அமேசான் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். பட் செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது, அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். அந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டு தான். இந்த நெட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது பெருசு தான். நீங்கள் பெருசாக பேக் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இல்லைனா கஷ்டம் தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இது நாங்கள் பெரிய லக்கேஜ் வச்சுருக்கிறதுனால அதில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெட்டு இது வந்து எங்கே போனாலுமே யூஸ் ஆகும். ட்ரெயின்லேயும் யூஸ் ஆச்சு, கண்டிப்பாக ரூம்லேயுமே இது யூஸ் ஆச்சு. ஸோ இது ஒரு மஸ்ட் ஹேவ். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதுதான். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வாமிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. லைக் ட்ரெஸ்லலாம் படாது. இது போட்டோன்னா ட்ரெஸ் வந்து படாது. ஸோ அதனால் இது ஒன்று 2 எடுத்து வச்சுட்டேன். பட் இது வரைக்கும் இது யூஸ் ஆகலை பெருசாக. பட் சேஃபர் சைடுக்கு இது வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக ஆன்லைனில் தான் வாங்கினேன், மீஷோவில் வாங்கினேன் நினைக்கிறேன். இது லைக் வந்து ஸ்வாடில் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து வெல்க்ரோ போட்டிருக்கோம் இதில். ஸோ அதனால் இது ஈஸியாக இருக்கும்னு நினச்சி நான் இதை வாங்கினேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இது ஒன்று வாங்கினேன், 2 செட்டாக. பட் இது வந்து அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ வந்து அட்ஜஸ்டபுளாக இல்லை. ஸோ அதனால் வந்து பேபி வந்து கம்ஃபர்டபுளாக இதை ஃபீல் பண்ண மாட்டுறாங்க. அப்பா வந்து கொஞ்சம் என் பாப்பாவுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அந்தளவுக்கு கிடையாது. பட் குளிருக்கு அந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம். பட் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகலை. இதுக்கு வந்து நார்மலாக ஒரு கிளாத்தையே வந்து ஸ்பேடில் பண்ணி நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதுவே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெருசான மேபி யூஸ் ஆகலாம். ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பேபி கேரி பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து வெளியில் அவ்வளோவா போகாததுனால இது எடுக்கல. மேபி நாளைக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஃபிஃப்த்து. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. நாங்கள் வந்து ஜென்ரலாக பேபி வந்து வெளில கூப்பிட்டு போனாலே இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறோம் இப்போல்லாம். ஸோ இது வந்து வர்த்து தான். ஸோ இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லோ அதே மாதிரி தான் இதுவுமே யூஸ்ஃபுல். இது வந்து பாப்பாவை தூக்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இது வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி பெட் மாதிரி வாங்கியிருந்தோம். இதுவுமே வந்து யூஸ்ஃபுல் தான். கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ 6th வந்து இந்த மாதிரி பெட் வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து இப்போ 3 மந்த் ஆகுதுன்றதுனால இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர் 6 மந்த் இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து யூஸ்ஃபுல் தான். ஸோ இது பில்லோ, இது வந்து செட் ஆஃப் 2 வாங்கியிருந்தேன் மீஷோவில். இது வந்து இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஃப்ளாட்டாக நம்ம பாப்பா படுக்க வைக்க வேணாம். ஸோ இது வந்து ஃபீட் பண்ணோடனே படுக்க வைக்க வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போட்டு படுக்க வைக்கலாம். டைப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சம் பேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணும்போதே வந்து மோஷன் போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து படுக்க வச்சு டைப்பர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வந்து இது போட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான், பில்லோ பேட். ஸோ வந்து இதுவும் வந்து பேசிக்கான ஒரு விஷயந்தான். அண்டர் பேட் வந்து நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணல. ஸ்டார்டிங் பாப்பா பிறக்கும் போது யூஸ் பண்ணது தான் இந்த அண்டர் பேட். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ட்ரை ஷீட் மாதிரி வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ட்ராவல் பண்ணுறதுனால இது தேவைப்படலாம்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால இது வாங்கியிருந்தோம். இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே தான் இந்த ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு கூட்டு போனாலும் வெளில கூட்டு போனாலும் அண்டர் பேட் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் தான். டிஷ்யூ, ஸோ வந்து ஃபேஸ் டிஷ்யூ தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 1 year 3 years எல்லா பேபிஸ்க்குமே இது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெளில போகும்போது அந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வந்து ஹேண்டில் வந்து கேரி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். கிளாத் எப்படியும் நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். பட் இது வந்து காட்டன் கிளாத். இதுவுமே என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது தான். இதுவுமே ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் தான் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் தான், பட் ஃபுல்லாக பட்டன் டைப்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிட்டா பாப்பாவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ காட்டன் கிளாத்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வர மாதிரி பாருங்கள். ஏன்னா பேபிஸ்க்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால இது ரொம்ப முக்கியம், காட்டன் கிளாத்ஸ். ஸோ வந்து இது ஒன்று வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது பெட்டு தான். இது வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகலை. ஏன்னா நான் ட்ரெயினில் தான் மெயினாக யூஸ் ஆகணும்னு வாங்கினேன். பட் ட்ரெயினில் யூஸ் ஆகலை, ரூமுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் நெட்டோடு வரும் இந்த பெட்டு.
ஸோ இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, நார்மலாக நம்ம பெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டாயும் நான் கேரி பண்ணிக்கிட்டேன், பிகாஸ் இந்த டாய்க்கு தான் என் பாப்பா வந்து நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் பேபிஸ் எந்த டாய்க்கு நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க, எந்த டாய் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு டாய் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயாச்சும் க்ரை பண்ணுறாங்கன்னா நம்ம இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ என் பேபி 3 months ஆகுதுன்றதுனால இதுதான் நல்லா விரும்பி பார்க்குறாங்க இப்போதைக்கு. டைப்பர், டேப்டு டைப்பர், நார்மல் பேண்டிஸ் டைப்பரை விட டேப்டு டைப்பர் நல்லா பெட்டராகவே இருக்குது, ரேஷஸுமே வரதில்லை. ஸோ சேஃபர் சைடுக்கு வந்து ரேஷஸ் க்ரீமுமே வந்து ஹிமாலயா பிராண்டுது, அதுவுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ரேஷஸ் இல்லை, பட் ஸ்டில் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேராசிட்டமல் கண்டிப்பாக கேரி பண்ணணும், எங்கே போனாலுமே பேபிஸ் வச்சுருக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாசல், இது வந்து நோஸ் பிளாக் இருந்துச்சுன்னா யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு இது ஒன்று சேஃப்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆயில், குட்டி குட்டி நாப்கின்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பேபி நோட், பேபியோட ஹிஸ்ட்ரியில் இந்த இருக்குது, சேஃபர் சைடுக்கு நான் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வைப்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான எசென்ஷியல். ஸோ இதுதான் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது என் பேபிக்கு நான் கேரி பண்ணி போனது. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.